வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு காளான் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளமா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. நீளமா நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 4 பல் பூண்டு, நல்லா பழுத்த ஒரு தக்காளி பழம், இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இது கூடவே அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே நீளமான நறுக்குன 2 பேக்கெட் அளவுக்கு காளானை சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை மூடி வச்சிருங்க. காளான்ல இருக்க தண்ணியே இது வேகறதுக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிருக்கு. காளான் நல்லா வெந்திருக்கு. கடைசியா இதுல பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான காளான் வறுவல் ரெடி. இதை நீங்க அப்படியே சாப்பிடலாங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.